ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. இங்க வான்னு சொன்ன. சொல்லுங்க. இதுக்கு பணம் கொடுத்தியா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். இப்ப எதுக்குடா இவ்வளவு அடிச்ச? மா நீ சும்மா இருமா. ஏய், யாரை கேட்ட இந்த பணத்தை எடுத்து கொடுத்த? உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. அந்த பணத்தை எதுக்காக உங்ககிட்ட கொடுத்தேன்னு உனக்கு தெரியும்ல? பெரிய வள்ளல் மாதிரி எடுத்து கொடுத்திருக்க. ஏய் இரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப என்ன நடந்துச்சுன்னு அவளை கை நீட்டி அடிக்கிற? உங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா, நீங்க சும்மா இருங்க. ஏய், உன்னை தானே கேக்குறேன், எதுக்கு பணத்தை எடுத்து கொடுத்த? டேய், இப்ப இவ பணம் கொடுத்ததால என்னடா பிரச்சனை? இப்பதான் என்னாச்சு ஏதாச்சு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மீறி அவ ஏன் பணம் கொடுத்தான்னு கேட்டு கை நீட்டி அடிச்சனா என்னடா அர்த்தம்? என்ன கேட்காம பணத்தை கொடுத்திருக்க கூடாதுன்னு அர்த்தம். டேய், அவ என்ன ரோட்ல போறவங்களுக்கா தூக்கி கொடுத்தா? உன் அண்ணனுக்கு தானடா கொடுத்தா? அதுக்கு போய் அடிப்பியா நீ? யாருக்கு கொடுத்தாங்கிறது இப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது. எதுக்கு கொடுத்தாங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அந்த பணத்தை எதுக்காக வச்சிருந்தேன்னு தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ இஷ்டத்துக்கு கொடுப்பாளா? ஏய், அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்த? அத பத்திரமா வச்சிரு, நான் கேட்கும் போது கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த பணத்தை கொடுத்த? கொடுக்கும் போதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? யாரை கேட்டு நீ உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்க? டேய் அன்பு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. என்ன வேணா நடந்துக்கட்டும், அதுக்காக நீ அவளை கை நீட்டி அடிப்பியா? தப்புடா. வர வர இவனுக்கு திமிரு அதிகமாயிட்டே போகுது. போலீஸ் ஆயிட்டான்ல, அதான் யார பார்த்தாலும் கை நீட்டி அடிக்கணும்னு நினைக்கிறான். ஏண்டா, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு உன் இஷ்டத்துக்கு பண்றியா? ஏய், நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நீ நடந்துக்கிறது உனக்கே தப்புன்னு தோணலையா? அன்பிங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா பேசு. அதென்ன கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? அவளை அடிக்கிறதுக்காகவா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? இல்ல பொண்டாட்டி ஆயிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், அவ எதுவும் கேட்க மாட்டான்னு சொல்லி கை நீட்டி அடிக்கிற. இது தப்பு அன்பு. காசு இல்லாம எல்லாரும் என்ன பண்றது நின்னுட்டு இருக்கும் போது தாண்டா அவ பணம் கொடுத்தா, அதுக்கு போய் அவளை அடிச்சிட்ட. பாத்தியா ஷாலினி, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நீ பணம் கொடுக்கும் போதே வேண்டான்னு சொன்னோம். இப்ப பாத்தியா இவன் எப்படி நடந்துக்கிறான்னு? கேவலம் பணத்துக்காக கட்டின பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்கிறல்ல நீ? என்னது, கேவலம் பணத்துக்காகவா? ஏன் பேச மாட்டீங்க? அந்த பணத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நேரங்காலம் பார்க்காம வெயில் மலன்னு பார்க்காம கால் கடக்க நிக்கிறதோட கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? அவ அசால்ட்டா தூக்கி கொடுத்துட்டா, நீங்களும் வாங்கி ஈஸியா செலவு பண்ணிட்டீங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போது? செலவு பண்றது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். என்ன இப்படி பேசுறான்? ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் பணத்தை ஏன் கொடுத்தான்னு கேட்டா ஆளாளுக்கு நான் தப்பு பண்ண மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? இப்ப தெரியுதா கையில இவனை பத்தி? இவன் எப்ப எப்படி வேணாலும் மாறுவான்னு நான் காலையில தானே சொன்னேன், நீதான் கேக்கல. இவன் எப்படி பேசுறான பாத்தியா? நீதான் சின்ன பையன், புரியாம பேசிட்டு இருக்கான். பக்குவம் வந்தா புரிஞ்சுப்பான்னு சொன்னீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாரு. நாம அங்க என்ன பிரச்சனையில இருந்தோங்கிறது இவனுக்கு பெருசு இல்ல. அதெல்லாம் இவன் புரிஞ்சுக்காம பணம் பணம்னே பேசிட்டு இருக்கான். அப்ப இவன் மனசுல நம்மள எந்த அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்கான் பாத்தியா? ஏண்டா, உன் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டோன்னு இந்த பேச்சு பேசுறியே, அப்ப உனக்கு பணம் தான் முக்கியம். இந்த குடும்பமும் இந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் உனக்கு முக்கியம் இல்லல? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்ன அப்படி எல்லாத்தையும் ஏன் பக்கம் திருப்பி விடுற? எல்லாம் இவ்வளவு சொல்லணும். நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா? டேய் சும்மா நிறுத்துறா. ஏதோ பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா, அந்த பொண்ணு யாரா? இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. அவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையடா?
இன்னைக்கு அவ பணம் கொடுக்கலனா நாங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னு இருப்போம். அத சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நாங்க அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு காசு தான் முக்கியம், அவ்வளவுதானே? ஆமா அப்படிதான்.